வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட், அதாவது பியூட்டி செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே தலைக்கு மசாஜ் பண்ணும்பொழுது நல்ல தூக்கம் வரும். அதுவும் லக்ஸூரியஸான ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யும்பொழுது நல்ல தூக்கம் மட்டும் வராது, முடியும் ரொம்ப அழகாக ஷைனிங்காக மாறும், தலையில் இருக்கிற பொடுகு பிரச்சனை எல்லாம் போயிடும். இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் இப்போ நம்ம மோனிஷாவுக்கு செய்ய போகிறோம். பாருங்கள். இப்போ மோனிஷாவோட ஹேரை பார்க்கும்போது கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்குது அவங்களுடைய ஸ்கேல்பில். இது சில பேருக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலாக டேண்ட்ரஃப் தெரியுது. ஸோ இவங்களுடைய ஸ்கேல்ப்பை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக மித்திக் ஆயில் அப்படின்னு சொல்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் செய்ய போகிறேன். ஸோ இது நல்லா அவங்களுடைய ரூட்ஸ்க்காக அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு சின்ன செக்ஷனாக பிரித்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது ரொம்ப பியூரிஃபைங். அதாவது நம்ம ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்து அதனால டேண்ட்ரஃப் வந்திருந்துன்னா சரி பண்ணிடும். அதே மாதிரி இந்த சைடும் ஆயிலி ஸ்கேல்பாக இருக்கிறவங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் ட்ரை டேண்ட்ரஃப் கூட வரும். அதே மாதிரி அவங்களுடைய ஸ்கேல்போடைய பேக் சைட்லேயும் நான் யூஸ் பண்ண போகிறேன். பேக்லேயும் சில பேருக்கு இந்த உச்சி தலையில் அடிப்பகுதியில், தலையோடைய அடிப்பகுதியில் இங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒரு டியூப் ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும், ஒருத்தருடைய ஃபுல் ஸ்கேல்ப்பை நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்ல மசாஜ் கொடுக்குறோம். எங்கே உங்களுக்கு அதிகமான டேண்ட்ரஃப் தெரியுதோ அந்த இடத்துல டபுள் டைம் யூஸ் பண்ணலாம். லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்பொழுது நமக்கு மசாஜ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். யூக்கலிப்டஸ் ஆயில் கலந்த இந்த பியூரிஃபைங் ட்ரீட்மெண்ட் நம்மளுடைய தலையில் இருக்கிற அந்த பொடுகை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். வேறு ஏதாவது இச்சிங், ஃபங்கல் ப்ராப்ளம், வேறு ஏதாவது பாக்டீரியல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணும். இதை வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அவங்களுடைய ஹேரை வாஷ் பண்ண போகிறோம். போட்டிருந்த அந்த ஆயில் எல்லாமே முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். அது வர்றது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது மித்திக் ஆயில் ஷாம்பு. இதில் நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டான ஒரு ஷாம்பு, ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு ட்ரீட்மெண்ட். எங்கெல்லாம் டேண்ட்ரஃப் இருக்குமோ அங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணலாம்.
இதே மாதிரியான சிகிச்சையை வீட்லேயும் அவங்கவுங்க செஞ்சுக்கலாம். இதே மாதிரி ப்ரொஃபஷ்னலான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன். மித்திக் கண்டிஷ்னர். இது ஹேரை ரொம்ப சாஃப்ட் பண்ணும். ஏன்னா அவங்களுடைய ஹேர் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால கண்டிஷ்னர் மிட் லென்த் எண்ட்லலாம் கண்டிஷ்னர் போடலாம். ஸோ இப்போ அடுத்த ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணுறது ரிச் ஆயில். மித்திக் ஆயில்லையே ரிச் ஆயில் ஜஸ்ட் 1 to 2 பம்ப்ஸ் அவங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறோம். கொஞ்சம் செமி வெட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஹேருக்கு 2 பம்ப் கூட யூஸ் பண்ணலாம். லைட்டாக ட்ரையரும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருந்தோம் மோனிஷாவோட ஹேரை கொஞ்சம் ரஃப்பாக அன்ரூலியாக இருந்தது, நிறைய டேண்ட்ரஃப் இருந்தது. ஸோ அவங்களுக்கு மித்திக் ஆயில் ட்ரீட்மெண்ட் செஞ்சுருக்கோம், ஸ்பா ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு அவங்களுடைய டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் கொடுத்துருந்தோம். இப்போ மித்திக் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மேனேஜபிளாக, ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இதே மாதிரியான சிகிச்சையை நீங்களும் எடுத்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் மோனிஷாவோட ஹேரை நம்ம பார்த்துருந்தோம். ரொம்ப ட்ரையாகவும் அன்ரூலியாகவும் இருந்தது. இப்போ அவங்களுக்கு மித்திக் ஆயில் ட்ரீட்மெண்ட் செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா மேனேஜபிளாக, ரொம்ப ஷைனிங்காக மாறி இருக்கு. இதே மாதிரியான ஒரு சிகிச்சையை நீங்களும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வசுந்தரா. ஸோ இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. இன்னைக்கு எபிசோடும் ரொம்ப ஜாலியா என்டர்டைன்மெண்டா முடிஞ்சிருக்கு. 3 டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை நானே வந்து தான் மீட் பண்ணுவேன். Until then, it's me Vijay Aishu saying bye. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.